நீங்க தான் எஃப்ஐஆர் போடுறீங்க. அந்த எஃப்ஐஆர் இதை சொல்லியே பிஜேபி தப்பிக்குதா? டெல்லியிலயும் இதே தான் சொன்னாங்க. ஆம் ஆத்மி இது இப்படியே இதே பிரச்சனை, மதுபான கொள்கை, கலால் வரி கொள்கை பிரச்சனை வந்துதான் அவங்க இன்னைக்கு ஆட்சி இழந்து நிற்கிறாங்க. இப்போ சத்தீஸ்கட்லயும் இப்போ வந்து எக்ஸ் மினிஸ்டர் வீட்லயும் எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட பையன் வீட்லயும் இப்படி வந்து ஒரு சர்ச் போயிட்டே ஒன்று மதுபானம் வந்து பல ஆயிரம் கோடி புழங்குற இடம் ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 50,000 கோடி ரூபா வருஷத்துக்கு நிற்குது. சரிங்களா? அப்போ 10% 5,000 கோடி. 5,000 கோடி எத்தனை செய்வர்னு எனக்கு போட தெரியாது. உங்களுக்கு தான் நம்பர் கொடுத்தா உட்காந்து வந்து 5,000 கோடினா தப்பு இல்லாமல் போட்டால் அதுவே பெரிய வித்தை. சரிங்களா? அப்போ பெரும் பணம் புழங்குற இடம் ஒன்று. டெல்லியில் வந்து வேற பாலிசிலே சேஞ்ச், அது வந்து மேஜர் லா. அது நான் இங்கே சொல்றது வேற. டெல்லியும் இதுவும் வந்து அடிப்படையில் வந்து மதுபானம்ங்கிற கான்செப்ட் வந்து சத்தீஸ்கருக்கும் திரு அண்ணாமலை ட்வீட் போட்ட மாதிரி சத்தீஸ்கருக்கும் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு வந்து மதுபானங்கிற டைட்டில் ஒன்றா இருக்கலாம். ஆனால் மூணுமே வேற வேறன்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில் நடந்தது பாலிசிலே நடந்தது. நான் வந்து இப்படி ஒன்று பண்ணிருக்கேன், அப்படி பண்ணி இப்போ வந்து போக்குவரத்து ஊழல் வச்சுக்க 2 விதமாக நடக்கும். ஒன்று உங்களுக்கு கண்டக்டராக வேலைக்கு சேர்க்கறதுக்கு, டிரைவராக வேலை சேர்க்கறதுக்கு காசு வாங்குறது. இன்னொன்று பஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கிடுது. உங்க வயிற்றுல அடிக்க மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? பஸ்ஸே வந்து 50 லட்சமா போடுப்பா, 55 லட்சம், 5 லட்சம் அங்கேயே முடிஞ்சு வச்சு ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னு. அப்போ கீழே காமெண்ட் பண்ணி கொண்டு தெரியாது, அதோடைய வேல்யூ ஏற்றிடுவாங்க. இப்போ அந்த பருப்பு கொள்முதல் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. 10% 20% ரேட்டை ஏற்றிட வேண்டியது. 400 ரூபாய்க்கு மார்க்கெட்லேயே கிடைக்கணும், 450 ரூபான்னு வெளியில் ரேட்டே போட்ட வேண்டியது. இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு வச்சுருவாங்க. அப்போ ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபா தனியாகவே மிச்சமாயிரும்ல. அதுக்கப்புறம் மேலே இதுதான் அந்த மரப்பொரு இயக்கம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்போ பாலிசி சேஞ்ச் அங்கே. இங்கே வந்து கீழே இருந்து மேலே வரைக்குமே இது போதுன்ற இந்த அமௌண்ட் வந்து என்டெல் வந்து இதோட பர்ச்சேஸ்லேருந்தே ஒரு பிரச்சனை வரும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செய்யலாம், அதுலேயே ஒரு டூப்ளிகேஷன் இருக்குன்னா, அதுலேயே டபுளிங் இருக்குன்னா. ஆக்சுவலாக கவர்மெண்ட் இன்டென்ட் போட்டு வாங்குறது வேற, தனியாக ஒன்று இன்டென்ட் போட்டு பர்ச்சேஸ் நடக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தான் இப்போ வந்து இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உள்துறை அமைச்சர் நடவடிக்கை தான் எடுக்கிறாரா, இல்லை தேர்தலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா தேர்தல் சமயமா இருக்கு, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு இந்த கேள்விக்கு ஒரே பதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போதான் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இந்த பிரச்சனை வருது. நீங்க வருஷம் தேர்தல் வச்சிருக்கீங்க. போன வருஷம் என்ன நடந்துச்சு? 2024 தேர்தல் வந்துச்சா இல்லையா நம்ம ஊர்ல? 2026 தேர்தல். இப்போ 2025 ரைடு பண்ணா சண்டை வரீங்க. அப்போ எப்போ எடுக்க? 2024 எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க, 2026 எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க, 2025 எடுத்தா சண்டைக்கு வரீங்க. எப்போ எடுக்கிறது? 2023 அப்போ 2021 நினைச்ச அசம்பிளி நடந்திருக்குல்ல. அப்போ 2020 2021 நடக்க போதில்ல, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போதாங்க பண்றது? அண்ணன் கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைய அடிக்க விட மாட்டேன்ற, பச்சை குழந்தைன்ற, கர்ப்பிணியாந்த அடிக்க விட மாட்டேன்ற, புள்ளதாச்சின்ற, வந்து புள்ளபத்தில் அடிக்க விட மாட்டேன்ற, இப்போதான் பச்சை உடம்பு எப்போதான் அடிக்கிறது அப்படின்னு எப்போதான் ரைடு போட சொல்லுங்க. நீங்க வருஷம் எலெக்ஷன். அப்போ நீங்க எலெக்ஷனுக்கான காரணமானு கேட்டீங்கன்னா பியூட்டிஃபுல் ஐடியா என்னது? ஒரே நாடு ஒரே தேர்தல். 5 வருஷத்துக்கு ஒரு மிச்சம் 4 வருஷம் ரைடு, 1 வருஷம் தேர்தல். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.